வணக்கம். நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். இது வேற ஒன்றும் இல்லை, சோயா, கேப்சிகம், ஸ்பினச் வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடாகவும் ஜீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் சேர்த்துடலாம். பெரிய பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதாண்டியும் வதக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டா ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துட்றேன். சேர்த்து லைட்டாக வதக்கலாம். மீல் மேக்கர் சோயா அப்படிம்பாங்களா, அதை நான் ஒரு 10 மினிட்ஸ் வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுட்டு நல்லா இப்போ கழுகி எடுத்து இந்த அடுப்பில் இருக்க வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கோம்ல அதோட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம் நான் க்ரீன் கலர், ரெட் கலர் ரெண்டையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். எதுவுமே ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் பீஸாக கேப்சிகம்லாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடுவோம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நம்ம அதுக்கப்புறம் வத்தல் பொடி நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்து மல்லிப்பொடி, இது 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கரம் மசால் பொடி, இது ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த காரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு தக்கன கூட குறைய சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் 1/3 கப்பில் இருக்க தண்ணி இந்த அளவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியே இதுக்கு போதும். ஏன்னா வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் இருக்குல்ல, அதனால் நமக்கு இந்த தண்ணி போதும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். கொஞ்சம் ஸ்பினச் எடுத்துருக்கிறேன், நல்லா கழுகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மூடியை திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு இருக்குது. லைட்டாக தான் தண்ணி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கழுகி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரை, பாலக்கீரை சொல்கிறோம்ல, இதை நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கீரை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்காது, ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு லோவில் வச்சாலே பார்த்திங்கன்னா மசாலா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். இது எல்லாமே நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.